Hello everyone, this is Gunaragulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டேட்டா டைப்ஸ். வாட் இஸ் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன்? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் சின்டாக்ஸை விட முக்கியமான விஷயம் வந்து கன்செப்ட். நாங்கள் போன வீடியோவில் வேரியபிள் என்ற ஒரு கன்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். இந்த கன்செப்டில் வந்து வாட் இஸ் டேட்டா டைப்ஸ், அதாவது டேட்டா டைப்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு கன்செப்டை வந்து இந்த டுட்டோரியலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த நம்மளோட வளமையான ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், எம்டி ஃபைல். ஸோ அதை நான் வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அன் எம்டி ஃபைல். ஓகே, இதுக்குள்ளே போய்த்து இப்போ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. யூ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சின்டாக்ஸ். ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ 4-5 வீடியோ செய்திருக்கோம் பைத்தனில். ஸோ ஐ திங்க் இந்த டுட்டோரியல் சீரீஸ் ஒரு 60 வீடியோக்கு மேலே போகுமா நினைக்கிறேன், மேபி 50-60 வீடியோக்குள்ளே. அண்ட் அந்த எல்லா கான்செப்டும் உங்களுக்கு விளங்கின உடனே, எல்லா வீடியோவும் பார்த்த உடனே உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங்கை பற்றி ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். அதாவது ப்ரோக்ராமிங்கை பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து கிடைக்கும். ஓகே, அது வரைக்கும் யூ ஹேவ் டு லேர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் டீச் பண்ணுற வேரியபிள் கான்செப்ட், வேரியபிள் டேட்டா டைப் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் ஃபண்டமெண்டல்ஸ். அதாவது இந்த பைத்தன் ப்ரோக்ராமுடைய ஃபண்டமெண்டல்ஸ். யூ ஹேவ் டு லேர்ன் லாட் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன் நேம். ஸோ வேரியபிள், ஸோ நேம் லைக் this, something like this. Okay, இதை வந்து வேரியபிள் என்று சொல்லுவோம். இதை தான் நாங்கள் நேற்றும் பார்த்துருந்தோம், ப்ரீவியஸ் வீடியோவிலையும் பார்த்துருந்தோம். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு திஸ் டேட்டா. ஸோ யூ கேன் சேஞ்ச் திஸ். இதை நீங்கள் எப்படியும் நேம் பண்ணிக்கொள்ளலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் புட் வாட் எவர் யூ வாண்ட். இட்ஸ் அ வேரியபிள் நேம். அது கண்டெயின் பண்ணுற டேட்டா தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து இப்போ like gname and போட்டுக்கொள்ளலாம். This means Guna name, like I can print gname, so it works. Okay, it's a basic stuff. நாங்கள் yesterday பார்த்திருந்தோம். It's a variable ன்னு சொல்றது ஒரு plate or the container that contain that has a content. Okay, ஒரு பிளேட் மாதிரி அதை நாங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கன்செப்ட், அதாவது வந்து வாட் இஸ் டேட்டா டைப்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேரியபிளுக்கு சொல்லி அது டைப் இருக்குது. அந்த டைப்பை தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அந்த ரியல் வேர்ல்டில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, லேப்டாப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும், பீப்புள்லேயும் டிஃப்ரெண்டான டைப்ஸான பீப்புள் இருப்பாங்க. தட் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸை பின்பற்றுறவங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பின்பற்றுறவங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதை சேர்ந்தவங்க. ஓகே, தட் இஸ் வாட் டைப். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது வந்து வாட் இஸ் டைப்ஸ். ஓகே, data types. So for example, in the gname and சொல்றது it's a string. இது string and என்ன கேட்டா நாங்க டெக்ஸ்ட்டை தான் வந்து string and சொல்லுவோம். Okay, you may ask one question. இதுக்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஹேஷ்டேக் போட்டு இங்கே டைப் பண்ணுறதை வந்து கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். எது ப்ரோக்ராம் சொன்னால் இதைத்தான் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ரீட் பண்ணும், இதை ரீட் பண்ணாது. ஓகே, என்னென்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி போட்டிங்க. ஸ்ட்ரிங்ன்னு சொல்கிறது டெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் இதுக்குள்ளே இது வந்து டெக்ஸ்ட். வாட் இஸ் திஸ்? இட்ஸ் அ டெக்ஸ்ட். அதை நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங் அண்டு கால் பண்ணுவோம். இட்ஸ் சிம்பிள். பட் டெக்ஸ்ட்னு சொல்லல, அதுக்குள்ளே வந்து இங்கே நம்பர்ஸை போடலாம், ஸோ சிம்பிள்ஸை போடலாம். பட் இங்கே தான் அது கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம், நம்பர்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. பட் இதில் டைப்பன்னு கேட்டால் இட்ஸ் அ ஸ்ட்ரிங். யா, இட்ஸ் அ டைப், இட்ஸ் அ ஸ்ட்ரிங். எப்படின்னு சொன்னால் இது டபுள் கோட்டேஷனுக்குள்ளே போடுபட்டால் இதில் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, இட்ஸ் அ ஸ்ட்ரிங் மீன்ஸ் like a text or something. Okay, only for displaying purpose, on the display பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கிட்டும். ஓகே, இப்போ போய் என்ன சொன்னால் நம்பர் 1ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் வந்து 23ன்னு சொல்லி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை வந்து என்னென்னு கேட்டால் இட்ஸ் வேரியபிள் நம்பர்ன்னு சொல்கிறது, வேரியபிள் நம்பர் 1ன்னு சொல்கிறது. அது 23ன்னு சொல்லி ஒரு டேட்டாவை வச்சிருக்கி இந்த வேரியபிள் டைப் என்று கேட்டால் இட்ஸ் அ டைப் இஸ் இன்டிஜர். அதாவது இங்கே நான் யூஸ் பண்ணது வந்து டெசிமல் நம்பர். இட்ஸ் இஸ் டெசிமல், லைக் 24, 25, 25, 26 எல்லாம் டெசிமல் நம்பர். ஸோ இந்த டெசிமல் நம்பர்ஸ் நாங்கள் வந்து இன்ட்ன்னு சொல்லுவோம், இன்டிஜர்.
ஓகே இன்டிஜர் வந்து ப்ரோக்ராமிங் வேர்டில் சொல்லுவோம். ஓகே ஜிநேம்ன்றது யாவை? இட்ஸ் அ வேரியபிள். ஸோ ஜிநேம்னு சொல்கிறது GUNA குணான்னு சொல்கிறது டெக்ஸ்ட்டை வச்சுதிக்கி டெக்ஸ்ட் டேட்டாவை கண்டென்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரிங். இவர டேட்டா டைப் என்னென்னு கேட்டால் ஸ்ட்ரிங். அப்போ நம்பர்ன்னு சொல்கிறது யார்? இட்ஸ் அ வேரியபிள், அனதர் வேரியபிள். ஸோ அதுக்கு என்ன இதுக்குன்னு கேட்டால் இட் கண்டைன்ஸ் டேட்டா கால் 23 23 சொல்லி ஒரு நம்பரை வச்சுருக்கு. இவர டைப் என்னென்னு கேட்டால் நம்பர், அதாவது இன்டிஜர் டெசிமல் நம்பர். ஓகே இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்டிங் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே data types.py. ஸோ 23 சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஓகே இந்த கன்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கிட்ட வந்து கோடிங் கூடாக எதையும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாது, பிகாஸ் சின்டாக்ஸை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாது. டேட்டா டைப்ஸ்ன்னு சொன்னால் ஒரு வேரியபிள் இருக்குன்னு சொன்னால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேரியபிள் GNameன்னு சொல்கிற வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவோட டைப் தான் டேட்டா டைப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஸ்ட்ரிங், இட் கண்டைன்ஸ் சம் ஸ்ட்ரிங். இது எப்படி நான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவேன்னு சொன்னால் டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஸ்ட்ரிங், அதாவது நீங்கள் டெக்ஸ்ட்ன்னு வச்சுக்கொள்ளலாம். ஓகே ஓகே இப்போ அதை பிரிண்ட் பண்ண சொன்னால் லைக் இந்த டேட்டா கிடைக்கும். இதுதான் டேட்டா டைப். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளுடைய டேட்டாட டைப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1. ஸோ இந்த நம்பர் 1உடைய டேட்டா என்ன 23. ஸோ இது அதுக்கு ஸ்ட்ரிங் எதுவும் இந்த கோட்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணப்படலை. அப்போ டேட்டா டைப் வந்து இன்டீஜர் நம்பர். பட் இப்படி போட்டால் யூமே திங் இட் வில் த்ரோ ஒன் எரர். அதாவது வந்து இது வந்து கன்சிடர் பண்ணாது, பிரச்சனை காட்டும். இட்ஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லும். இதை நீங்கள் எப்படி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணால் தான் அது ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பர் 1 சொல்கிறது இட்ஸ் அ வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம் ஒரு டேட்டா வச்சுதிக்கு இட்ஸ் அ gibberish words, okay, some words, okay, some characters, and இதோட டைப் என்ன string. That's a data type. Okay, இதை எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதை எதுக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கேட்டால் it has lots of reasons why do we need to understand this. இது எப்போ விளங்கம்னு கேட்டால், for example, when you are programming in a real world application you have to understand. For example, இப்படி ஒரு கான்செப்ட் வருது. அதாவது இப்போ டேட்டா டைப்ஸில் நான் 2 டேட்டா டைப்ஸ் தான் காட்டிக்கோம். ஒன்று ஸ்ட்ரிங், இன்னொன்று வந்து இன்டீஜர் டெசிமல் நம்பர். இதையும் தாண்டி பல டேட்டா டைப்ஸ் இதுக்கு அதையும் காட்டிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 like 23.5 like this. This is point number, like floating number. Okay, and இதோட டைப் இப்போ நம்பர் 2 என்று சொல்கிறது இட்ஸ் அ வேரியபிள். அதோட டைப் என்னன்னு கேட்டால் இட்ஸ் அ டைப் இஸ் கால்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே, அதாவது டெசிமல் கிடையாது, இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே, நம்பர் 1 டைப் இட்ஸ் நவ் இட்ஸ் டெக்ஸ்ட். ஓகே, நவ் இட்ஸ் ஸ்ட்ரிங். நம்பர் 1 டைப் டெசிமல், அதாவது இன்டிஜர். ஓகே, இன்னொரு இது ஒன்று இருக்கு லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ். ஓகே, இதுன்னு கேட்டால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது பூலியன் வேல்யூ. இதில் 2 தான் வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இட்ஸ் அ டேட்டா டைப். இந்த பூல்ஸ்ன்னு சொல்கிறது வேரியபிள் நேம். இது என்னவாகவும் இருக்கலாம். இட் மே பி யுவர் நேம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரோக்ராமிங். நீங்கள் அதை கோட் பண்ணக்குள்ளே தான் அது உங்களுக்கு விளங்கும். ஓகே, இதில் வேல்யூ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் 2 வேல்யூ தான் இருக்கு. ஓகே, இதேன்னு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்கில் போகலாம். இல்லை உங்களுக்கு அந்த கான்செப்ட் விளங்குனா சரி, வாட் இஸ் டேட்டா டைப். ஓகே, லைக் திஸ் இஸ் நம்பர், லைக் இன்டிஜர், திஸ் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், திஸ் இஸ் பூல்ஸ். ஓகே, இப்படி ஒரு கான்செப்ட் வருது. அதாவது லெட்ஸ் இமேஜின் உங்களோட டேட்டா பேஸில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. அதாவது வந்து லைக் உங்களோட டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, டேட்டா பேஸ் டேட்டா. ஓகே, இப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த டேட்டா வந்து டேட்டா பேஸில் இருந்து, அதாவது வந்து MySQLோ இல்லாட்டி Firebase ஏதோ ஒரு டேட்டா பேஸில் இருந்து அந்த டேட்டா வருது. ஓகே, இந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கிது. பட் இந்த டேட்டா வந்து நம்பர் டேட்டா பேஸ் டேட்டா 1 this. ஓகே, 10 கிடைக்குது. ஓகே, டேட்டா பேஸ் டேட்டா 2 ஓகே மேபி 5 கிடைக்குது. பட் இந்த டேட்டாபேஸ் டேட்டா 1 டைப் என்ன ஸ்ட்ரிங். பட் இதுக்குள்ளே இருக்கிறது நம்பர்.
பட் அது ஸ்ட்ரிங்காக கிடைக்குது அவ்வளோதான். யா டேட்டாபேஸ் 2 டேட்டா வந்து என்னென்னு கேட்டால் இட்ஸ் 5. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் யூ வாண்ட் டூ தட், யூ கான் டூ திஸ். ஓகே, இந்த இப்போ நம்ம கூட்டினோம்னு சொன்னால் we will get like this. அதாவது என்ன நடந்ததுன்னு சொன்னால் 10 5 பக்கத்தில் போட்டுதிக்கு லைக் திஸ். ஏன்னு சொன்ன இந்த ஸ்ட்ரிங்கால் கெங்காட்டினேட் தான் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு இதோட டோட்டல் வேணும்னு சொன்னால் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட்ஸ் டைப். அது டைப் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஒன்று இந்த கோட்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணால், ஸோ நவ் இட்ஸ் வாட் இஸ் இட்ஸ் டைப். பாருங்க 105 வந்தது. என்னென்னு கேட்டால் ரெண்டையும் கெங்காட்டினேட் பண்ணிருக்கு, பக்கத்தில் ரெண்டையும் எடுத்து ஜாயின் பண்ணிருக்கு இந்த ப்ளஸ்ஸை போட. ஓகே, இப்போ இந்த டைப் வந்து நம்பர், அதாவது வந்து இன்டிஜர். இப்போ இதோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தா வந்து 15. திஸ் இஸ் ஃபார் டேட்டா டைப்ஸ், அதாவது ஒரு டேட்டாவுடைய டைப். அந்த டேட்டா டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இப்படி ஒன்று கிடைக்குது உங்களுக்கு, இந்த டேட்டா பேஸ்லேருந்து இந்த டேட்டா வாரதால் இதை நீங்கள் ரிமூவ் பண்ண இயலாது. இந்த மாதிரியான நேரத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த டேட்டாவை வந்து நாங்கள் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணலாம். லைக் இப்போ நான் செய்யறதுனா டேட்டா பேஸ் 1 வேரியபிளில் எடுத்து இன்ட் அண்ட் போட்டு டேட்டா பேஸ் 1 சொல்லி டைப் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த டேட்டா பேஸ் 1 டேட்டா வந்து இன்டிஜர் டேட்டாவாக மாறுது. ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ரஸ் தான் அது. ஓகே, நான் அதை எப்படி மாறுது, அதை மாறுனதை எப்படி செக் பண்ணலாம்னு கூட காட்டுவேன். ஓகே, ஸோ இப்போ டேட்டா பேஸ் 2 டேட்டா பேஸ் 1 டேட்டா பேஸ் 2 எடுத்து இன்ட்ன்ற மெத்தட்டுக்குள்ளே அதை போட்டுதான். ஸோ இப்போ என்ன நடக்குமே சொன்னால் இந்த இடத்துல வந்து என்னதுக்குன்னு கேட்டால் இப்படி இருந்த 10 வந்து இப்படி ரிமூவ் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் இந்த கோட். ஓகே, இன்ட். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் 15, அதாவது வந்து இது வந்து கன்வெர்ட் ஆகிடுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னு சொன்னால் இட்ஸ் நாட் 15, இட்ஸ் 105. ஓகே, இட்ஸ் கன்கேட்டினேட் பண்ணுது. ஓகே, இதில் பார்த்தா இன்னொரு இப்போ இந்த டைப், இப்போ நான் டேட்டா டைப்னு சொல்கிறேன். இந்த டேட்டா டைப்பை செக் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம்ல. யா, there's a function in Python, so you have to do like this. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் என்ன சொன்னேன்னா பிரிண்ட்டுக்குள்ளே டைப் பண்ணி போட்டு அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த டேட்டா பேஸ் டேட்டா 1 கொடுத்தேன். இப்போ என்ன சொல்லணும்னா கிளாஸ் எஸ்டிஆர், இந்த எஸ்டிஆர் தான் டைப், அதாவது ஸ்ட்ரிங்கை தான் ஷார்ட்டாக எஸ்டிஆர்னு சொல்லுது. இப்போ நான் டிலீட் பண்ணி போட்டு ஓகே 110 கொடுக்கேன். இப்போ இதை டைப் என்னன்னு கேட்டால் கிளாஸ் இன்டிஜர். ஓகே, இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணி போட்டு 10 பாயிண்ட் வேல்யூவை கொடுக்கேன். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன கேட்டால் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ட்ரூ அண்டு செட் பண்ணுறோம். இப்போ இதோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டால் இட்ஸ் பூல், அதாவது பூலியன் சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்திருந்தோம், இந்த டேட்டாவை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். இது டேட்டா பேஸ்லேருந்து வர டேட்டா அப்படி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை எடுத்து நம்ம சொன்னால் இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ இதோட டைப்பை செக் பண்ணால் மேலே இது ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு இதில் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இன்ட்டாக மாறுது. என்ன சொன்னால் இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிதிக்கும். இப்போ இதை ரிமூவ் பண்ணி போட்டு பார்த்தா நோ கன்வர்ஷன் ஹேப்பன். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஸ்ட்ரிங். ப்ரீவியஸ்லி இருந்தது இன்டிஜர். ஸோ இதுதான் டேட்டா டைப் பண்ணுறது. அந்த வேரியபிளோட வேல்யூட டைப் தான் டேட்டா டைப். தட் இஸ் nothing but data type is. Okay guys, and thank you very much for watching this video. I'll see you in the next video.